அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் அதிபதி ஒரு லக்னத்துக்கு, இப்போ இந்த லக்னம் கூட வச்சுக்கோங்க, துலாம் லக்னம். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த 7ஆம் அதிபதியோட ராகு சேரும்போது, ராகு ப்ளஸ் 7ஆம் அதிபதி, இந்த சேர்க்கை 8 டிகிரிக்குள்ளே இருக்கிறப்ப 7ஆம் அதிபதி முழுவதுமாக பாதிக்கப்படுகிறார்னு நான் எடுத்துக்கிறணும். திருமண பொருத்தம் பார்க்குறப்ப இப்போ இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கேயாவது போட்டுக்கலாம், எங்கேனாலும் ஓகே. இந்த இங்கே போடுவோம் செவ்வாய், அதிநட்பு வீட்டில் இருக்கிறதா வச்சுக்கோங்க. இந்த செவ்வாயும் ராகுவும் இணைஞ்சிருக்காங்க. ஜாதகத்தில் பொத்தாம்பதுவாக பார்த்தோம்னா செவ்வாய் ராகு ஒரே கட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் டிகிரி வைஸ் பார்க்கணும். டிகிரி வைஸ் ரொம்ப முக்கியம். நான் எத்தனை சொன்னேன்? 8 டிகிரி சொன்னேன். இப்போ செவ்வாய் ஒரு 5 டிகிரியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோம். ராகு ஒரு 12 டிகிரியில் இருக்கிறார். அப்போ இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இந்த 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் கணவனை குறிக்கக்கூடியது, பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவியை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு பாதிப்பு. கணவனோ மனைவியோ திருமணத்திற்கு பிறகு அவர்கள் பாதிக்கப்பட போகிறார்கள்ன்ற அர்த்தம். அதே மாதிரி இந்த மாதிரி சேர்க்கை, ராகு சேர்க்கை அப்படிங்கிறது என்னென்னா, சப்போஸ் சுக்கிரன் எங்கேயாவது ஒரு பக்கம் வீக்காக இருக்கிறப்ப இது 2ஆம் திருமணத்தை கொடுத்துருது. 7ஆவது வீட்டில் பாவகரகங்கள் இருந்தாலோ இல்லை ஜாதகத்தில் சுக்கிரன் வீக்காக இருந்தாலோ இந்த 7ஆம் அதிபதி ப்ளஸ் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது 2ஆம் திருமணத்தை குறிக்கிறத என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்துட்டு வரேன். ஸோ திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது அந்த 7ஆம் அதிபதி ராகு கூட சேர்ந்துருக்காங்கிறத மைனூட்டாக வாட்ச் பண்ணணும்.